ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே கேரட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டு அதை நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பால் தனியாக நான் எடுத்துட்டேன். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து கொஞ்சமாக பிழிஞ்சு விடுங்க. நம்ம யூஸ்வலாக பாலில் பிழிஞ்சு விட்டால் நமக்கு அந்த பன்னீர் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேங்காய் பால்லையும் கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் வளவளப்பாக தான் இருக்கும். இதை இப்போ நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த லெமனை பிழிஞ்சதுமே உங்களுக்கு தண்ணி தனியாகவும் மேலே ஏடு தனியாகவும் வெளியில் வந்துடும். இப்போ இதை ஒரு ட்ரைனர் வச்சு நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக பாலில் லெமனை ஊற்றுனதோடு உங்களுக்கு மேலே திரிஞ்சு வரும். அதே மாதிரி தான் இதுலேயும் திரிஞ்சு வரும். அதை நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனர் வச்சு வடிகட்டினீங்கன்னா மேலே திரிஞ்சது மேலே தனியாகவும் தண்ணி கீழேயும் உங்களுக்கு வந்துடும். இப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரைன் ஆக லேட் ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போது எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதை ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நீங்கள் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் 1 கப் துருவின கேரட் எடுத்திருக்கேன். அதை ஒரு முறை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பால் நீங்கள் கேரட் அளந்தீங்களோ அதே கப்பால் 1 கப் நல்லா பாயில் பண்ண மில்க் சேர்த்துருக்கேன். இப்போது அதை கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம். உங்களுக்கு அந்த கேரட் வேகணும், அதனால கொஞ்சம் நேரம் நீங்கள் அதை வேக விடுங்க அந்த பால்லையே. இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வந்துருச்சு. அந்த கேரட்டும் நல்லாவே வெந்து வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பால் வற்றினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அந்த ட்ரைன் பண்ணி வச்சுருக்க தேங்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வழவழப்பாக தான் இருக்கும். நம்ம வாயில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பால் அளந்தீங்களோ கேரட்டை அதே கப்பால் நான் ஒரு அரை கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1 டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு முறை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது நீங்கள் கோதுமை மாவு சேர்த்ததோடய எல்லாம் நல்லா திரண்டு வரும். பேனில் ஒட்டாமல் நல்லாவே உங்களுக்கு திரண்டு வரும். இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது கூட ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் பவுட்ரு மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லாவே எனக்கு பேனில் ஒட்டாமல் திரண்டு வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சி போகும். இதை வயசானவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் சாப்பிட்லாம். நமக்கு வீட்டில் கிடைக்கிற ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.